வீரா சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லேபர் யூனியன்லேருந்து அவங்களோட கோரிக்கையெல்லாம் ஏற்றுக்க சொல்லி பிரச்சனை பண்ண மாறன் அந்த பேப்பரில் ராகவனை கையெழுத்து போட சொல்கிறாங்க. ராகவனும் ஒரு தயக்கத்தோடவே கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. அப்போது மாறன் அவங்கக்கிட்ட இங்கே பாருங்கள், இந்த ரூல்ஸை எங்கள் கடையில் ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் நீங்கள் அப்படியே தண்டபாணிக்கிட்டும் இந்த விஷயத்த சொல்லிவிடுங்க. அவங்க கடையிலையும் இதே ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அப்படி மட்டும் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, நான் எல்லா மெம்பர்ஸையும் கூட்டிகிட்டு பிரச்சனை பண்ணுவேன். பணத்தை வாங்கிக்கிட்டு இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு மாறன். இதையெல்லாம் கண்மணி பார்த்துட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே ராமச்சந்திரன் இந்த விஷயம் தெரிஞ்சு ரொம்ப வேகமாக வந்துட்டுருக்காரு. நேராக ராகவன்கிட்ட கேட்குறாரு, என்ன நடந்துச்சு, நீ சைன் பண்ணி கொடுத்தியாமே, என்ன பிரச்சனை பண்ணாங்க, அந்த பேப்பரில் அப்படி என்னதான் இருந்துச்சுன்னு கேட்க ராகவன் ரொம்ப தயங்கிக்கிட்டே சொல்கிறாங்க, இந்த மாதிரி லேபருக்கு 1 மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுக்கணுமா, அதுக்கப்புறம் 20% சம்பளத்தில் ஏற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பயந்துக்கிட்டே சொல்கிறாங்க. இது மாறன் தான் பண்ண சொன்னான் அப்படின்னு சொன்னால் ராமச்சந்திரனுக்கு கோவம் வரும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ராகவன் அவர் தான் முடிவெடுத்ததாக சொல்லிடுவாங்க. அதை கேட்டு ராமச்சந்திரன், நான் இருந்திருந்தால் என்ன முடிவெடுத்திருப்பனோ அதை தான் நீ எடுத்திருக்கேன், உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு ராகவனை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாரு. இதையும் கண்மணி பார்த்துட்ருக்காங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா மாறன் நல்லா தண்ணி அடிச்சிட்ருப்பாங்க. இன்னொரு பக்கம் ராமச்சந்திரனுக்கு தூக்கம் வராமல் அவங்க மனைவி காவேரி பற்றி நினச்சிக்கிட்டு இளையராஜா பாட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போது மேலே மாறன் குடிச்சிட்ருப்பாங்க. அப்போது ராகவனும் அங்கே போகிறாங்க. இப்போ கடையில் நடந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அப்பா அந்த லேபர் யூனியன் பிரச்சனை பற்றி என்கிட்ட கேட்டாங்க. அப்போது உன் பேர் சொன்னால் கண்டிப்பாக திட்டுவாருன்னு சொல்லிவிட்டு அதை நான் தான் பண்ணேன்னு சொன்னேன். என்னை எவ்வளோ பெருமையாக பேசினார் தெரியுமா அப்படின்னு சொல்ல அதை கேட்டு மாறன் சிரிச்சிட்ருக்காங்க. அப்போ ராகவன் இந்த பாராட்டெல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டியது, ஆனால் அப்பா உன்னை தப்பாக நினைக்கிறாரு. ஆக்சுவலாக நீ தான் அவரை மாதிரியே இருக்க, ஆனால் அவருக்கு அது தெரியல அப்படின்னு மாறனை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்ருக்காங்க. அப்படியே ராகவன் குடிக்கவும் செய்கிறாரு. கீழே ராமச்சந்திரன் தூங்காமல் பாட்டு கேட்டுட்டு இருக்கதை பார்த்தா வள்ளி அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ கடையில் நடந்த விஷயத்தெல்லாம் ராமச்சந்திரன் சொல்லிகிட்ருக்காங்க. ராகவன் அப்படியே என்ன மாதிரி அப்படின்னு சொல்ல, அப்போ வள்ளி மாறணும் அப்படியே உன்ன மாதிரி தான், நீ தான் அவனை புரிஞ்சிக்க மாட்டேற அப்படின்னு சொன்ன உடனே இப்போ எதுக்காக நீ அவனை பற்றி பேசுகிற அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. எனக்கு திடீர்னு காவேரி ஞாபகம் வந்துடுச்சு. காவேரி இருந்தப்போ இந்த வீடு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பார்த்தியா, ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் தான் கண்மணி இந்த வீட்டுக்கு வந்துட்டான், அப்படியே காவேரி இருந்தப்போ எப்படி இருந்துச்சோ அப்படியே மாறிடும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க. மேலே மாறனும் ராகவனும் குடிச்சிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ராகவன் மாறனை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்ருக்காங்க. உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் கார்த்திக்கும் அங்கே போகிறாங்க. அப்போ கார்த்திக் என்ன கீழே அப்பா இளையராஜா பாட்டு கேட்டுட்ருக்காரு, இங்கே நீங்கள் தனியாக பாட்டு பாடிட்டுருக்கீங்களா அப்படின்னு அவரும் உட்காந்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரும் சேர்ந்துக்கிட்டு மாறனை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. மாறா, நீ ரொம்ப நல்லவன் தெரியுமா, ஆனால் உன்னை அப்பா புரிஞ்சிக்கவே மாட்டுறாரு, உனக்கு நடிக்க தெரியலடா அப்படின்னு சொல்ல, அப்போ மாறன், அதான் நீங்கள் 2 பேரும் இருக்கீங்களே நடிக்கிறதுக்கு, ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் தான் நடிப்பீங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா, அப்பா உன்னை திட்டும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்ல, அப்போ மாறன் 2 பேரும் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டாரு. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.